வணக்கம். இன்று ஒரு நல்ல தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆங்கிலத்தில் நாம் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு போட்டி நடைபெறுகிறது. அதில் வெற்றி பெறுபவருக்கு அளிக்கப்படுகின்ற அந்த வெகுமதியை நாம் ஆங்கிலத்தில் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். இன்றைய தமிழில் நாம் அதை பரிசு என்று அழைக்கின்றோம். இது ஆங்கில சொல்லினுடைய மொழிபெயர்ப்பு சொல் அல்ல. இது தூய தமிழ் சொல். குறிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய இலக்கியங்களில் இந்த சொல்லானது மிகுதியாக பயின்று வருகிறது. ஆங்கிலம் வருவதற்கு முன்பே இந்த சொல் நம்மிடம் உண்டாயிருந்தது. நாம் இதை பரிசில் என்று அழைத்திருக்கின்றோம். இருக்கட்டும், நான் இதற்குள் பிறகு வருகின்றேன். இப்போ ஒரு இளைஞன் இருக்கின்றான். அவன் ஒரு வேலைக்கு போகின்றான். நல்ல பணியில் இருக்கின்றான். பொறியாளராகவோ மருத்துவராகவோ அவனுக்கு வீட்டில் இருப்பவர்கள் மனம் முடிக்க எண்ணுவார்கள். அந்த ஆணினுடைய வசதிக்கு ஏற்ப அந்த பெண்ணை பார்ப்பார்கள். அப்பொழுது அந்த பெண் வீட்டாரிடம் இவர்கள் ஏதாவது ஒன்றை எதிர்பார்ப்பார்கள். எவ்வளவு நகை, என்னவெல்லாம் கொடுப்பீர்கள், ஒரு பேரம் நிகழும். அதை நாம் இன்று வரதட்சணை என்று கூறுகின்றோம். இன்று பெரும்பாலும் இவ்வாறுதான் நிகழ்கிறது. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனம் முடிக்க விரும்பினால் பெண் வீட்டார் அந்த ஆணுக்கு ஏதாவது விலையை கொடுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பழைய தமிழ் மரபு என்ன தெரியுமா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணமுடிக்க விரும்பினால் அந்த ஆண் தான் பெண்ணிற்கு தேவையான பொருள்களையும் பரிசுகளையும் கொண்டு கொடுத்து பெண்ணை அவன் மணமுடிக்க வேண்டும். இவ்வாறு ஒரு ஆண் தலைவனானவன் தலைவியை மணப்பதற்கு, அவளுக்கு கொடுப்பதற்கு பொருள் தேடி புறப்பட்டு செல்வதை நம்முடைய இலக்கியங்களிலிருந்து நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சான்றுக்கு ஒன்று பகர்கின்றேன் பாருங்கள். நலஞ்சாள் விழுப்பொருள் பணிந்து வந்து கொடுப்பினும் அப்படின்னு இருக்கு. இது நம்முடைய தமிழர் மரபு. இதனுடைய எச்சம் இன்றும் நம்மிடம் இருக்கிறது. இப்ப பாருங்களேன், நம்ம பரிசம் போடுறது அப்படின்னு சொல்றோம். இந்த சொல்லானது பரிசு என்கின்ற, அதாவது பரிசில் என்கின்ற சொல்லினுடைய மரபு என்று ஒருவர் கூறுகின்றார். அந்த மரபினுடைய எச்சம் என்கின்றார். அதாவது பல பொருள்களை தட்டில் வைத்து வரிசையாக கொண்டு போய் பெண் வீட்டாரிடம் கொடுப்பது. சீர் வரிசை என்று நாம் கூறுகின்றோம். இதெல்லாம் அந்த பழமையான மரபினுடைய எச்சம். அதாவது இந்த பரி என்பதற்கு வட்டமான தட்டு என்றும் ஒருவர் பொருள் கொள்கின்றார். பரிசல் அப்படின்னு சொல்றோம். பரிவர்த்தனை அப்படின்லாம் சொல்லாடல் இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த பரிசில் என்பதுதான் பரிசமாக மாறி இருக்க வேண்டும் என்றும் ஒருவர் கூறுகின்றார். பரிசம் போட போகிறான், அதாவது சீர்வரிசை கொண்டு போறான் அப்படின்னு. ஆனால் இன்று நாம் முழுவதாக வேறு ஒரு மரபிற்கு மாறி இருக்கின்றோம். அதாவது ஒரு பெண் வீட்டாரிடம் சென்று பெண்ணை மணப்பதற்கு அவர்கள் பொருள் தந்தால் அதை பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணை மணக்கின்ற ஒரு வழக்கம். இது நம்முடைய மரபு அல்ல அப்படின்னு ஒரு அறிஞர் கூறுகின்றார். இந்த பிரைஸ் அப்படிங்கிற சொல்லாடலை கேட்கும் பொழுது இத்தகைய தேடலுக்குள் என் மனம் சென்றது. நம்முடைய பழமையான ஒரு மரபை எண்ண நேரிட்டது. இந்த கருத்து உங்களுக்கு விருப்பமான கருத்து அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையா என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.